ஹாய்! இன்னைக்கு எங்க எல்லாருக்குமே காமன் லஞ்ச் தான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மொச்சக்கொட்டை குழம்பு செஞ்சு. ஸோ நேத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த கொட்டை குழம்பு செஞ்சுட்டு, அது கூடவே எல்லாருக்கும் ஒரு பாயில்ட் எக்கும் வச்சுட்டேன். அண்ட் அதே மாரி அது கூடவே அம்மா குடுத்த வத்தலும் பொரிச்சு வச்சிருக்கேன். அது என்னவோ எப்போ இந்த மொச்சக்கொட்டை குழம்பு செஞ்சாலுமே, அது கூட கருவாடு போட்டு கருவாடு குழம்பு மாரி தான் நாங்க பண்ணுவோம். பட் இந்த வாட்டி பண்ணல. ஏன்னா ஹர்ஷாக்கு சுத்தமா புடிக்காது. இல்ல ஸ்கூல்ல போய் மாட்டுமோ அந்த முள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல. வீட்ல இருந்ததுனா கண்டிப்பா போட்டு நானே மொத்தமா எடுத்து ஊட்டி விட்டுட்டுருப்பேன். பட் ஸ்கூலுக்கு அவனே சாப்பிடணும் அப்படின்றதுனால நான் சுத்தமா போட்டு செய்யல அத. வேணும்னா ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது அப்ப வாங்கி லைட்டா ரோஸ்ட் மாரி பண்ணிக்கலாம். வெறும் உப்பு, காரம் போட்டு பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானு. அண்ட் அதே மாரி பிரேக் டைம்ல சாப்பிடுறதுக்கு ஹர்ஷாக்கு மக்கானா தான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் காரமா இருக்கும்னு சொல்லிட்டு உப்பும், லைட்டா பெப்பரும் மட்டும் தான் போட்டு ரோஸ்ட் பண்ணி குடுத்துருக்கேன். அது என்னவோ இந்த மொச்சக்கொட்டை ஓவர் நைட் ஃபுல்லா ஊறியிருந்துமே, நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு 4 விசில் போல விட்டேன் எப்பவும் போல. பட் அது சுத்தமா வேகாத மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் விட்டு ஒரு 4 விசில் விட்டுருந்தேன் நானு. அப்போ கூட இன்னும் கொஞ்சம் ஒரு விசில் விட்டுருக்கலாமோன்னு தான் தோணுச்சு எனக்கு. அந்த கொட்டை தான் நல்லா இல்லையான்னு சுத்தமா புரியல. பட் மறுபடியுமே 2 விசில் விட்ட பிறகு தான் நல்லா வந்துச்சு. பட் அது என்னமோ அத்தனை விசில் விட்டதுனால டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா மாறிடுச்சு. நான் யூசுவலா செய்ற டேஸ்ட் இன்னைக்கு சுத்தமா வரவே இல்ல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா தான் இருந்துச்சு இன்னைக்கு.